ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு விலையேற பெற்ற நேரம் நம்முடைய இயேசுவினுடைய வார்த்தைகளாலே நாம் திருப்தியாகும்படிக்கு ஆசீர்வதிக்கப்படும்படி வாங்க தியானிப்போம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாவற்றிற்கும், வருத்தம் யாவுக்கும், பிரச்சனைகள் யாவுக்கும், கவலை யாவற்றிற்கும் உம்மிடத்திலே தீர்வு இருக்கிறது, உம்மிடத்திலே பதில் இருக்கிறது, உம்மிடத்திலே எங்களுக்கு பதில் கிடைக்கிறது என்று உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கின்றோம் அப்பா. இந்த காலை நேரத்திலே எங்கள் அனைவரோடும் பேசும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? நீங்க ஜெபிக்கிறவர்கள் சந்தோஷமா இருப்பார்கள். ஜெபிக்கிறவர்கள் கிரியையிலும் இருப்பார்கள். ஜெபம் செய்கிறவங்க சோம்பேறிகளா இருக்க முடியாது. ஜெபிக்கிறவர்கள் துக்கம் முகத்தோடு இருக்க மாட்டாங்க. மிக முக்கியமாக ஜெபம் செய்கிறவர்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்க மாட்டாங்க. பாருங்க, சும்மாவே கலங்கிக் கொண்டிருக்கிறவர்களாக அவங்க இருக்க மாட்டாங்க. ஏனென்றால் அந்த வருத்தங்கள், அந்த கவலைகள் எல்லாவற்றையும் ஜெபத்திலே தேவனிடத்திலே ஊற்றி விடுவார்கள். அப்படி செய்யாத வரைக்கும் நாம இந்த உலகத்துல சமாதானமா சந்தோஷமா இருக்க முடியாது. ஒரு முறை பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம், பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஒன்றை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் இந்த கவலை என்ற வார்த்தைக்கு நம்ம இங்கிலீஷ் பைபிள் என்ன இருக்குன்னா ஆங்ஸைட்டி. பி நாட் ஆங்ஷியஸ் ஃபார் எனிதிங். எதை குறித்தும் நீங்கள் பதட்டம் அடைய வேண்டாம், நீங்க திகில் அடைய வேண்டாம், நீங்க கவலை அடைய வேண்டாம். பாருங்க, இன்றைக்கு நமக்கு காலையில் எழுந்ததிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே பதற்றம். என்ன ஆகுமோ? ஆங்ஷியஸ்னஸ், கவலை, பயம். என்ன ஆகுமோ? இது எப்படி, அது எப்படி, இது என்ன ஆகும், அது என்ன ஆகும், இது என்ன செய்யணும், அது என்ன செய்யணும். என்னங்க, இந்த அமெரிக்கா தேசம் இருக்கு இல்லையா, அந்த அமெரிக்கா தேசத்தின் ஜனத்தொகை உலகம் முழுவதிலும் ஒன்லி 4% தான் இருக்காங்க. ஆனால் இப்போ கணக்கெடுத்து சொல்கிறாங்க என்னவென்றால் 99% ஆங்ஷியஸ்னஸ் என்பது அமெரிக்கன்ஸ்க்கு தான் இருக்கான். வினோதமா இருக்குல்ல? ரொம்ப செழிப்பான தேசம், ரொம்பவும் பண ரீதியில உயர்ந்த தேசம். அங்க போயிட்டா நல்லா இருக்கும் என்று இந்தியர்கள் இன்றைக்கு எவ்வளவு ஆசைப்படுகிறாங்க பாருங்க. அமெரிக்கா போகணும், அமெரிக்கா போகணும். பாருங்க, அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு, எல்லாம் ஈஸி லைஃபாக இருக்குது, நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா அதோடு கூட என்ன இருக்கு? ஆங்ஷியஸ்னஸ், பதட்டம், 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 டென்ஷன், 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 கவலை, கலக்கம், பயம், திகிலுங்க. இவை மனிதனை பிடித்து வாட்டிக் கொண்டிருக்கிறது. வெறும் அமெரிக்கன்ஸா? நம்ம இந்தியன்ஸ் ஏதாவது குறைஞ்சவங்களா என்ன? இந்தியால சிட்டிஸ்ல இருக்கிறவங்க நிலைமைக்கும் கிராமங்கள்ல இருக்கிறவங்க நிலைமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எப்பொழுதும் நம்ம பட்டணங்கள்ல இருக்கிறவங்க அந்த நேரத்துல பஸ்ஸ கேட்ச் பண்ணணும், டைமுக்கு ரீச் ஆக வேண்டும். பாருங்க, இதே பிரச்சனைங்க 20, 30, 50 கிலோமீட்டர் வேலைக்காக போகிறவங்க இருக்கிறாங்க. நேரத்துக்கு போய் சேராவிட்டால் அநேக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சீக்கிரமா வீட்டு வேலைகளை முடிக்கணும், சீக்கிரமா இதை முடிக்கணும், அதை முடிக்கணும். எவ்வளவு அதிக சொத்துக்கள் நமக்கு இருக்கோ, எவ்வளவு அதிக வேலைகள் இருக்குமோ அவ்வளவு தொந்தரவு இருக்கும். தொந்தரவு மார்த்தாலே, நீ அநேக வேலைகளை வைத்துக் கொண்டு உன்னை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறாய், கலங்குகிறாய். சீக்கிரம் 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 என்ற வார்த்தைகள் இன்றைக்கு நம்முடைய வாயிலிருந்து அதிகமாக வெளியே வருது. அதனாலதான் சீக்கிரம் 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 ஆயுள் முடிந்து விடுது. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமா கல்லறைக்கு போகிறோம். கிராமங்கள்ல இருந்தா அவங்களுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்குமோ. காலையில இருந்து அவங்களுக்கு இந்த செல்போனும் டிவி பிரச்சனைகள் இல்ல. டைமை கன்சியூம் பண்ணுகிற, டைமை சாப்பிட்டு விடுகிற ஆடம்பரங்கள் இருக்காது.
உலக இச்சைகள், உலக காரியங்கள் இருக்காது. இயற்கையில சந்தோஷப்படுவாங்க. எது இருந்தால் அதை சாப்பிட்டு மகிழ்வாங்க. அப்படி வாழ சொல்லிய தேவன் நம்மை நியமித்தார். ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். கேஸ் ஸ்டவும், குக்கரும், மிக்சியும் இதெல்லாம் எதுவும் கொடுக்கலங்க. ஃப்ரெஷ் ஏர், ஃப்ரெஷ் வாட்டர், ஃப்ரெஷ் ஃபுட்டு அது இல்ல நமக்கு இப்போ. ஆகவே என்ன ஆகுது? நம்முடைய ஆரோக்கியம் கெட்டு போகிறது. அந்த பதட்டத்துல நமக்கு தெரியாமலேயே நம்முடைய ஸ்டாமினா, நம்ம பலன் குறைந்து போகுது. நம்ம செயல்திறன் குறைந்து போகுது. என்ன உங்களுடைய பதட்டம்? சொல்லுங்க. எதை குறித்து நீங்க கவலைப்படுகிறீங்க? ஒரு கவலையாங்க இன்றைக்கு? எத்தனை வித கவலைகள் மனிதன் இன்றைக்கு போராட்டி கொண்டிருக்கு. எழுந்ததுல இருந்து என்ன புசிப்போம், என்ன குடிப்போம், என்ன தரித்துக் கொள்வோம், என்னங்க திருமணம் எப்பொழுது செய்வோம், பிள்ளைங்க எப்ப பிறப்பாங்க, பிள்ளைங்களை எப்படி ஸ்கூல் சேர்க்கணும், பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க திருமணம் செய்யணும், பிள்ளைகளை செட்டில் ஆக்கணும், பிள்ளைகளுக்கு அது செய்யணும், எனக்கு வயசாகுது, என்னுடைய ஆரோக்கியம் போகுது, ஐயோ நான் என்ன செய்வது, எதையாவது சாதிக்கணும், வீட்டை கட்டணும், என் முதிர் வயதுல நான் செக்யூர்டா இருக்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட யோசனைகளோடு மனிதன் எந்த வயதிலும் எந்த பருவத்திலும் பதற்றத்தோட இருக்கிறான். இந்த கவலையினாலே நிம்மதியை இழந்து போகிறான், சந்தோஷத்தை இழந்து போகிறான். பாருங்க, மகிழ்ச்சி என்பது, சந்தோஷம் என்பது பொறுமையா அனுபவிப்பது தவிர அவசரமா அனுபவிக்க முடியாதுல்ல. டக்குன்னு ஒரு செகண்ட் சிரிச்சுட்டு விட்டுட்டு அதை சந்தோஷம் என்பார்களா? அதை புன்னகை என்றோ சிரிப்பென்றோ சொல்லுவாங்க. மன நிறைவா வயிறு கிழியும் அளவுக்கு சந்தோஷத்தினால சிரித்து கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வடிபடி சந்தோஷத்தாலே சிரித்து எவ்வளவு காலம் ஆச்சு உங்களுடைய வாழ்க்கையில? ஒரு முறை யோசிங்க. எங்கெங்க இருக்கு டைம்? எங்க இருக்கு சிரிக்க? நேரம் எங்க இருக்குங்க சந்தோஷப்படுவதற்கு? கணவன் மனைவி உட்கார்ந்து சந்தோஷமாய் கதை பேசுவதற்கு, கடந்து வந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகப்படுத்திக் கொண்டு தேவனை துதிப்பதற்கு. மனிதன் மும்மரமாக ஒரு யந்திரத்தை போல மாறுகிறான். அதனாலதான் தேவனுடைய வசனம் சொல்கிறது, நீங்கள் விசுவாசிகளான பிறகு என்ன புசிப்போம், குடிப்போம், உடுத்துவோம் என்று கவலைப்படாதீங்க, பரலோக பிதாவைகளை பார்த்துக் கொள்ளுவார். உங்களுக்கு இந்த உலகத்துல அநேக போராட்டங்கள் இருக்கும், உலகத்துல பிரச்சனைகளும் பாடுகளும் இருக்கும். ஏனென்றால் இந்த உலகத்துல நீங்க மட்டும் இல்ல இல்லையா, அநேகரோடு கூட சேர்ந்து வாழுகிறீங்க. அவங்க சூழலும் உங்கள் மீது தாக்கம் செலுத்தும். நீங்க இருக்கிற தேச சட்டங்கள், நீங்க இருக்கிற தேசத்தின் முறைமைகளும் உங்கள் மீது தாக்கம் செலுத்தும். நீங்க பயணிக்கிற பஸ்ல இருக்கிற சூழ்நிலை உங்கள் மீதும் தாக்கம் செலுத்தும். ஆகவே நமக்கு தெரியாமலேயே நம்ம அநேக விதங்கள்ல கவலைப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும், அது பொருளாதார நெருக்கடியோ, குடும்ப பிரச்சனையோ, அது உடல்நல பிரச்சனையோ, அது வேலையில்லாத பிரச்சனையானாலும், என்னங்க அது கர்ப்ப கண்ணியை குறித்த குறைவானாலும், திருமணத்திற்கான தாமதமானாலும், நடக்காமல் இருந்தாலும், எதுவானாலும், எந்த கவலை உங்களுக்கு இருந்தாலும் அதை ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் ஜெபத்திலே வையுங்கள். ஜெபங்கள் மற்றும் விண்ணப்பங்களின் மூலம் ஜெபம் செய்து விண்ணப்பம் செய்யுங்க. அதாவது உங்களுக்காக மாத்திரமல்ல, இப்போ உங்க பிள்ளைக்கு திருமணம் செய்ய வேண்டுமானால் நீங்க நினைப்பீங்க, ஆனால் அந்த மகனும் ஜெபிக்கணும் இல்லையா, அந்த மகளும் ஜெபிக்க வேண்டி இருக்குது இல்லையா, உங்க பிள்ளைங்க நல்லா படிக்க வேண்டும் என்று நீங்க நினைப்பீர்கள். நீங்க அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஃபீஸ் கட்டுவீங்க, நல்ல காலேஜ்ல வைப்பீங்க. ஆனால் அந்த பிள்ளைக்கு அந்த டெடிகேஷன் இருந்து படிக்க விருப்பம் இருந்தா தானே அங்க படிப்பான். ஆகவே நீங்க அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். நீங்க செய்வதெல்லாம் செய்து விட்டு விடுவதல்ல, நீங்க மற்றவர்களுக்காகவும் விண்ணப்பம் செய்ய வேண்டும். குழந்தை இல்லை என்று அநேக தாய்மார்கள், பெண்கள் துக்கப்படுவாங்க. ஆனால் அந்த வீட்டு எஜமானுக்கு அந்த கவலை இருக்காது. அந்த கணவர் மனைவி மீது குற்றம் சாட்டுவார், என்னமோ என்னுடைய பாகமும் இதில் இருக்கிறதே என்று தன்னை குறித்து கூட ஜெபிக்க மாட்டார். ஆகவே நீங்க உங்களுக்காகவும் அவங்களுக்காகவும் ஜெபிக்கணும். அன்றைக்கு நெகேமியா தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்தார், தன் முன்னோர்களின் பாவத்தையும் அறிக்கை செய்தார். அதே போல் சில முறை நம் பெற்றோருடைய முன்னோர் பாரம்பரியமான வீண் நடத்தையினாலே நமக்கு பிரச்சனைகள் வரும். ஹெரிடிட்டி என்பாங்க பாருங்க. இன்றைக்கு சில வியாதிகள் பெற்றோர் நமக்கு கொடுத்ததாகவே இருக்கிறது, நம்ம டிஎன்ஏல வருகிறது.
சோ அப்படிப்பட்டவர்களுக்காக பெற்றோரை மன்னிங்க ஆண்டவரே, எங்க முன்னோர்களை மன்னிங்கப்பா என்று நாம மற்றவர்களுக்காகவும் விண்ணப்பம் செய்ய கற்றுக்கொள்ளணும். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு கிறிஸ்தவ சபைக்கு எவ்வளவு கெட்ட பெயர் வருகிறது பாருங்க. கிறிஸ்தவர்கள் என்றால் எவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க இந்த உலகத்தில் இருக்கிறவங்க. கவனிங்க, அதிகாரிகள் செய்கிற தீர்மானங்களாலே அது நம்மீது தாக்கம் செலுத்துது இல்லையா? ஆகவே அதிகாரிகளுக்காக தேவ சமூகத்துல ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு ஜெபமும் விண்ணப்பமும் விசுவாசிகளாகிய நாம செய்ய கற்றுக்கொள்கிற நாள், சபையாக கூடி ஜெபிக்கிற நாள், ஒரு மனதோடு ஜெபிக்கிற நாள். உங்க கவலைகளும் தீரும், உங்க பிரச்சனைகளும் தீரும், உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்படும்படி, விடுவிக்கப்படும்படி ஆவியானவர் தம்முடைய காரியத்தை செய்வார். ஆகவே எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்க விண்ணப்ப படிவங்களை, உங்களுடைய விண்ணப்ப ஜெபங்களை, உங்க கோரிக்கைகளை, உங்களுடைய விருப்பங்களை, உங்க கம்ப்ளைண்ட்ஸ்லங்க எப்போ பாரு நாம தேவன் மீதும் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், புகார் செய்வோம். தேவன் என்ன செய்தார்? நீ தேவனானால் என்ன செய்தீர்? நீர் இருந்தால் இப்படியே ஆகணும், அப்படியே ஆகணும், அப்படி சொல்லுகிறோம் இல்லையா? அப்படி அல்ல. நன்றியுள்ள இருதயத்தோடு, ஆண்டவரே உம்மை கேட்க எனக்கு தகுதி இல்லை, உன் மீது குற்றம் சுமத்தும் அளவுக்கு நான் ஆள் இல்லை, என்னுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் நானே. நீர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறீர், நீர் ஜெபத்தை கேட்டு விடுவிக்கிற தேவன் நீர் என்ற ஸ்தோத்திரத்தோடு உங்களுடைய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களில் எவ்வளவு பேர் நம்புகிறீங்க, நீங்க ஜெபம் செய்யும் போது அந்த ஜெபம் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் கேட்கிறார்கள் என்று ஜெபிக்கிறீங்களா, அல்லது தேவன் கேட்கிறார் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களா? ரொம்ப வேதனைங்க. இன்றைக்கு ஜெபத்திலே கூட அநேகர் போதனை செய்து கொண்டிருப்பாங்க, மற்றவர்களுக்கு போதிக்க முயன்று கொண்டிருப்பாங்க. ஜெப நேரத்தில் தேவனுக்கு எக்ஸ்பிளைன் செய்ய ஒரு சிலர் முயன்று கொண்டிருப்பாங்க. ஜெபம் செய்யும் போது நாங்க எவ்வளவு நல்லா ஜெபிக்கிறோமோ பாருங்கள் என்று சொல்லும்படியாய் அவர்களுடைய பெருமைகளை சொல்லிக் கொள்ள ஜெபிக்கிறாங்க. ஆனால் நாம தேவனுக்கு முன்பு நிற்கிறோம், அவர் வானத்தில் இருக்கிறார். ஆகவே அவனுடைய வாயின் வார்த்தைகள் ஜாக்கிரதையா வர வேண்டும். அவருடைய ஜெபங்களை கேட்கும் போது தேவாதி தேவனுக்கு முன்பு நீங்க விசுவாசத்தோடு, நன்றியோடு, உடைந்து நொறுங்கி இருதயத்தோடு உங்களுடைய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தினால் தேவன் அற்புதமாய் நமக்கு பதில்களை தருவார். இன்றைய கிறிஸ்தவனுக்கு ஜெபமே இல்லைங்க. ரொம்ப வேதனை. ஜெபம் செய்யாத விசுவாசி மூச்சு எடுக்க முடியாமல் இருந்தா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோமோ அப்படிப்பட்ட நிலைமையில இருப்பான். பாருங்க, கடைசிக்கு அந்த மூச்சை நின்று விட்டால் எப்படி செத்து போவோமோ, ஜெபத்தை விட்டு விட்டவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்தவர்களுக்கு சமம். பாருங்க, ஜெபம் நம்மை பரலோகத்திற்கு இணைக்கிறது. ஜெபம் நம்மை பரலோகத்திற்கு நெருங்கியவர்களாய் செய்கிறது. பாருங்க, ஜெபம் என்பது தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை நிறைவாக்கும்படி அற்புத காரியங்களை செய்கிறது. இந்த நாளிலே ஒவ்வொன்றுக்கும் கவலைப்படுவதற்கு பதிலாய் கவலையை ஜெபமாக மாற்றிக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, ஃபீஸ் கட்டணும், பணமில்லை, எப்படி என்பதற்கு பதில், ஆண்டவரே ஃபீஸ் கட்டுவதற்கு தேவையான பணத்தை நீர் தருவீர் என்று நம்புகின்றேன், நீங்க உதவி செய்யுங்கப்பா, மீது விசுவாசம் வைக்கிறேன் என்று மாற்றிக்கொள்ளுங்க. என் முதிர் வயதில நான் என்னாகி விடுவேன் என்று கவலைப்படுவதற்கு பதில், முதிர் வயது ஆனாலும் என்னை தூக்கி சுமப்பவர் நீரே, ஆகவே ஆண்டவரே உம்மை நம்புகிறேன் அப்பா, என்னை ஏந்திக் கொள்ளுங்க, என்னை தாங்குங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்று நீங்க செபிக்க கற்றுக்கொள்ளுங்க. கவலைப்படுவதனால் ஒரு அங்கலத்தையும் கூட்ட முடியாது, கவலைப்படுவதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் ஜெபிப்பதன் மூலம் எத்தனையோ விதமான பயன் இருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய கவலையெல்லாம் ஒரு லிஸ்ட் எழுதுங்க, அதெல்லாம் தேவ சமூகத்தில் வைத்து ஜெபம் செய்யுங்க, அவருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. யூ டேக் கேர் ஆஃப் திஸ் லார்ட். ஆண்டவரே நீங்க பார்த்து கொள்ளுங்க இவைகளை, நீர் பார்த்து கொள்ளுவீர் என்று நம்புகிறேன், நீர் நன்மை அன்றி தீமை செய்ய மாட்டீர் என்று நம்புகிறேன் என்று தேவனுடைய கருத்துக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க. அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பதட்டத்தோடு இருக்கிற இந்த வாழ்க்கையில, ஆங்ஸைட்டினால நிறைந்திருக்கிற இந்த வாழ்க்கையில மனிதன் மும்முரமாய் ஓடிக்கொண்டிருக்கையில தேவனுக்குள் நிலைத்து கனி கொடுக்கிறவர்களாய், தேவனுக்கு முன்பு தங்கள் கவலைகளை வைத்து ஜெபிக்க முடியாமல்
ஒன்றை குறித்தும் பதறிக்கொண்டு அவசரப்பட்டுக் கொண்டு தன்னைத்தான் வருத்தப்படுத்திக் கொள்கையிலே சுற்றி இருக்கிற உலகத்தை பார்த்து பழி சுமத்துகிறவர்களா, குற்றம் சுமத்துகிறவர்களா, சாக்கு சொல்லுகிறவர்களா இல்லாமல் உடைய சமூகத்தில் முழங்காலிட்டு ஜெபம் செய்து எங்கள் கவலையெல்லாம் உமக்கு முன்பு வைத்து நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு நாங்கள் மற்றவர்களுக்காகவும் சூழ்நிலைகளுக்காகவும் விண்ணப்பம் செய்கிற நிலைக்கு எங்களை உயர்த்துங்கப்பா. குடும்பம் குடும்பமாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, எந்த ஒருவனும் அழியக்கூடாது என்று சிலுவையிலே பலியான இயேசுவே அந்த சிலுவையினுடைய அண்டைக்கு ஒவ்வொருவரையும் நடத்துவதற்கு எங்கள் பாவத்தின் மூட்டைகளை எல்லாம் அந்த சிலுவை அண்டையில இறக்கிவிட்டு உம்மை பின்பற்றும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. 8939801234 என்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. நாங்க ஜெபிக்கிறோம் என்று சொல்லல, உங்களுடைய பட்சத்துல நாங்க விண்ணப்பம் செய்கின்றோம். நீங்களும் கூட ஜெபிங்க, அப்பொழுது தேவன் தம்முடைய அற்புத காரியங்களை செய்வார். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. டாக்டர் ஜெயபால் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, பெங்காலி சேனல்ஸ் கூட யூடியூப்ல உங்களுக்கு கிடைக்கிறது. மற்ற மொழிக்காரருக்கும் தேவனுடைய வசனம் கிடைக்கும்படி அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்தில் அடுத்த தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.